வாழ்க. இன்று நாம் காணக்கூடிய திருத்தலம் திருக்கழுக்குன்றம். தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 28வது திருத்தலம் இது. செங்கல்பட்டிலிருந்து அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. 14 கிலோமீட்டர் செங்கல்பட்டிற்கும் இந்த ஊருக்கும். செங்கற்பட்டிலிருந்து மாமல்லபுரம், கல்பாக்கம் முதலிய ஊர்களுக்கான பேருந்துகளும் இத்தலத்தின் வழியே செல்கின்றன. வேதமே மலையாயிருந்தது, இதனாலே இதற்கு வேதகிரி என்று பெயர். அது மட்டுமன்றி இந்த ஊருக்கு வேதாசலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இதனுடைய வேறு பெயர்கள். மலை மேல் ஒரு கோயில் உள்ளது, ஊருக்குள் ஒரு கோயில் உள்ளது. இவை முறையே மலைக்கோயில் என்றும் தாழ்வான பகுதியில் இருப்பது தாழக்கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. மலை 500 மீட்டர் உயரமுடையது. மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதிலே கழுகுகள் வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை பெற்று செல்வதால் இத்தலம் சிறப்புடையது. அதனால் திருக்கழுக்குன்றம் என்று பெயர். இங்குள்ள குளத்திற்கு பட்சி தீர்த்தம் என்று பெயர். மலை மீது உள்ள கோயில் வீற்றிருந்தும் இறைவன் வேதகிரீஸ்வரர், சுயம்புமூர்த்தி. அம்பாளுடைய திருநாமம் சொக்கநாயகி. இங்கே ஒரு சுனை உள்ளது. ஒரு பெரிய பாறைக்கு இடையிலே ஒரு குழி போல ஆழமாக ஒரு சுனை இருக்கிறது. இத்திருத்தலம் மார்க்கண்டேயர் வந்து வழிபட்ட திருத்தலம். இத்திருத்தலம் மார்க்கண்டேயர் வழிபட்ட திருத்தலம். வடநாட்டிலிருந்து வரும் திருத்தல யாத்திரிகர்களுக்கு பட்சி தீர்த்தம் என்று சொன்னால் மட்டுமே புரியுமே தவிர அந்த தலத்தை பற்றி திருக்கழுக்குன்றம் அதெல்லாம் தெரியாது. மலை மீது ஏறி செல்ல நன்கு அமைக்கப்பட்ட மலைப்பாதை சிறப்பான படிகளுடன் உள்ளது. இம்மலையை வலம் வருதல் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அதற்கும் நல்ல பாதை உள்ளது, மின்விளக்கு வசதிகள் உள்ளன. இதை சேர்ந்த கிராமங்கள், இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கிராமங்கள் சுற்றிலும் உள்ளன. அன்னக்காவடி விநாயகர், சனி பகவான் சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள சங்கு தீர்த்தத்திலே அதிகாலையில் நீராடி இம்மலையை வலம் வரின் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கும். இதை சில மருத்துவர்களே மேற்கொண்டு அனுபவத்தில் குணமடைந்ததை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இத்திருத்தலம் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். மாணிக்க வாசகருக்கு நம்முடைய திருவாவுடையார் கோயிலிலே அவருக்கு திருப்பெருந்துறையில் அருளிய குருநாதரை இறைவன் இங்கு மறுபடியும் காட்சி தந்து அருள்கிறார். காட்டினாய் திருக்கழுக்குன்றிலே என்று அந்த பாடல் முடியும். ஆனால் அவரும் மணிவாசரும் பேசியதற்கான சான்று கிடையாது. காட்சி தந்த இடம் அவ்வளவு. இது அந்த தல வரலாற்றிலும் திருவாசகத்திலும் உள்ளது. இத்தலத்திற்கு அந்தக கவி வீரராகவ புலவர் பாடியுள்ள தலபுராணம் இருக்கிறது. ஊருக்குள் உள்ள கோயில் தாழக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கோயிலின் சந்நிதி வீதியில் திருவாவடுதுறை ஆதீன மடம் ஒன்று உள்ளது. மிகவும் பழமையான திருக்கோயில். நாற்புறமும் 4 பெரிய கோபுரங்கள், கல் மண்டபத்தின் மீது செங்கல்லால் அமைக்கப்பட்ட கோபுரம். இவற்றுள் பிரதானமாகிய கிழக்கு கோபுரம் மட்டும் 1974 திருப்பணி செய்யப்பட்டு பொலிவுடன் விளங்குகின்றன. கோயிலுக்கு வெளியே 5 தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சன்னதிக்கு நேர் எதிரில் வீதியின் கோடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலே சங்கு பிறக்கிறது. அந்த சங்கை எடுத்து வந்து ஆலயத்திலே
பாதுகாப்பாக வைக்கிறார்கள். மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட தீர்த்தம் ஊற்றுவதற்காக பாத்திரமின்றி தவிக்கையில் இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலே சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சங்கதீர்த்தம் என்பது பெரிய குளம், அழகாக நீராடலாம். ஒரு பாதி படித்துறைகள் நாங்கள் சென்ற பொழுது செம்மைப்பட்டு செய்யப்பட்டு மற்றவை திருப்பணி நடந்து கொண்டிருந்தது. நடுவிலே நீராளி மண்டபம், அடுத்து நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபம் எல்லாம் இருக்கின்றன. குளத்தின் சற்று தொலைவிலே ருத்ரகோடி என்னும் பெயர் பெற்ற வைப்புத்தலம் உள்ளது. குளக்கரையிலிருந்து பார்த்தால் இக்கோயில் விமானம் தெரியும். மிக பழமையான திருக்கோயில் அது. அங்குள்ள இறைவனின் பெயர் ருத்ரகோடீஸ்வரர், இறைவி அபிராம சுந்தரி. இந்த இடத்தை மக்கள் ருத்ராங்கோயில் என்று கொச்சையாக அவருடைய பாசையிலே கூறுகிறார்கள். ருத்ராங்கோயில், ருத்ரகோடி என்று சொன்னால் தெரியாது, ருத்ராங்கோயில் என்றால் தெரியும். தாளக்கோயில் கிழக்கு புறம் 7 நிலைகளை உடையது. உச்சியில் 9 கலசங்கள் இருக்கின்றன. கோபுரத்தில் சிற்பங்கள் கிடையாது. விநாயகரும் சுப்பிரமணியரும் இருபுறம் உள்ளனர். கருங்கல்லிலே அமைக்கப்பட்டுள்ள துவாரபாலகர் உருவங்கள் மிக அழகாக இருக்கின்றன. கிழக்கு கோபுர வாயினுடைய உட்புகுவோம். வலப்பால் மண்டபத்திலே அலுவலகம் உள்ளது. இடப்பால் 16 கால் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தின் பக்கமாக திரும்பி வெளிப்பிரகாரத்தை வலம் வரும் பொழுது விநாயகர் சன்னதி, ஆமை மண்டபம் முதலியவை உள்ளன. இந்த ஆமை மண்டபத்தின் தூண்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய கலை அழகுடையவை. அப்படியே நாம் நடந்து வடக்கு வாயிலை வரும் பொழுது நந்தி தீர்த்தம் உள்ளது. கரையிலே நந்தியம்பெருமான் இருக்கிறார். வலமாக வரும் பொழுது அலுவலக மண்டப கச்சுவரிலே நமக்கு இடதுபுறம், நாம் வலம் வரும் பொழுது இடதுபுறத்திலே அஷ்டபுஜ துர்க்கையின் சிற்பம் உள்ளது. 8 கரங்களோடு கூடிய துர்க்கை, வேற லெவல் அழகு. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, கலையழகு மிக்க அன்னையுடைய திருமேனி. கண்டிப்பாக அவளை தரிசிக்க வேண்டும். அடுத்து 4 கால் மண்டபம். ஒருபுறம் துவார விநாயகர், மறுபுறம் சுப்பிரமணியர். இருவரையும் வணங்கி 5 நிலையுடைய உள்கோபுரத்துக்குள் நுழைகிறோம். இக்கோபுரம் வண்ணக்கோபுரமாக நிறைய சிற்பங்களுடன் காட்சி தருகிறது. நுழையும் பொழுது வாயிலின் இடப்பால் அனுக்கிரக நந்திகேஸ்வரர் தேவியுடன் காட்சி தருகிறார். நந்தினி அம்மையாருடன் நந்தீஸ்வரர் காட்சி தருகிறார். உள்நுழைந்து வலப்பிரகாரத்திலே வரும் பொழுது சோமாஸ்கந்தர் சன்னதி மிக அழகாக உள்ளது. இப்பிரகாரத்திலே ஆத்மநாதர் சன்னதி உள்ளது. பீடம் மட்டுமே கொண்டது. இங்கிருக்க ஆத்மநாதருடைய சன்னதி பீடம் மட்டும் இருக்கும். இதன் எதிரில் மணிவாசகருடைய சன்னதி, ஏகாம்பரநாதர், தல விநாயகரான வண்டுவன விநாயகர், ஜம்புகேஸ்வரர், அருணாசலேஸ்வரர் முதலிய சன்னதிகள் தனித்தனி கோயிலாக அமைந்துள்ளன. அப்படியே ஆறுமுகப் பெருமான் சன்னதி, கந்தர அனுபூதி பாடல்கள் அங்கே பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. பக்கத்தில் அழகான முன்மண்டபத்துடன் அம்பாள் சன்னதி உள்ளது. உள்ளே வளமரக்கூடியில அழகிலே அமர்ந்திருக்கிறது. அம்பாள் நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறது. இங்குள்ள இறைவனுடைய திருப்பெயர் பக்தவத்சலேஸ்வரர் என்பது. அம்மையாருடைய பெயர் திரிபுர சுந்தரி. தலமரம் வாழை, தீர்த்தம் சங்கு. அம்பாளுக்கு மார்பிலே ஸ்ரீ சக்கர பதக்கம் சாத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஆடிப்பூரம், பங்கினி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய 3 நாளில் மட்டுமே இந்த அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படும். மற்ற நாட்களிலே நாள்தோறும் பாத பூஜை மட்டும்தான் நடைபெறும். ஆடிப்பூரம், பங்கினி உத்திரம்,
நவராத்திரியில் வரும் 9ஆம் நாள். இந்த 3 நாள் மட்டுமே அம்பிகைக்கு முழு அபிஷேகம். மற்றபடி நாள்தோறும் அவருடைய திருவடிகளிலே பாத பூஜை மட்டும் நடைபெறுகிறது. அம்பாளின் திரிபுர சுந்தரியின் கருவறையை வலம் வரும் பொழுது அபிராமி அந்தாதி பாடல்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அப்படியே படித்தவாறு வலம் வருவோம். அம்பாளுக்கு எதிரிலே பிரத்யட்ச வேதகிரீஸ்வரர் சன்னதி உள்ளது. அடுத்து நடராஜ சபை. அங்குள்ள பெருமான் சிறியவராயினும் மிக அழகானவர். வலமாக வந்து மரத்தாலான கோபுர கொடிமரத்தின் முன் நின்று வலப்பால் உள்ள அகோர வீரபத்திரரை தொழுது துவாரபாலர்களை வணங்கி உட்சென்றால் உள் சுற்றில் வலம் வரும் பொழுது சூரியன் சன்னதியும், அடுத்து விநாயகர், சுந்தரர் முதலுடைய 63 மூலத் திருமேனிகளும் இருக்கின்றன. அடுத்து 7 சிவலிங்கங்கள் இருக்கின்றன. அதனை அடுத்து 63 உற்சவ திருமேனிகள் உள்ளன. இங்குள்ள பைரவர் வாகனமின்றி இருக்கின்றார். தொண்டை நாட்டிலே பெரும்பாலான திருத்தலங்களிலே பைரவருக்கு வாகனம் கிடையாது. அடுத்ததாக மூலவர் தரிசனம். இறைவன் சிவலிங்க திருமேனி பக்தவத்சலேஸ்வரராக சதுரபீட ஆவுடையாருடன் அமைந்துள்ளார். அழகான திருமேனி. கருவறை கஜப்பிரஸ்த அமைப்புடையது. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. மறுபக்கத்திலே தீர்த்த கிணறு உள்ளது. இங்குடைய நித்தியப்படி வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. சித்திரை பெருவிழா மிக சிறப்புடையது. இங்கே இந்த சித்திரை பெருவிழாவிலே கொடியேற்றம், யாகசாலை முதலியன மலை மீது நிகழும். திருவிழாக்கள் அனைத்தும் தாளக்கோயில் மட்டும் நடைபெறும். சித்திரை பெருவிழாவிலே 3ஆம் நாள் உற்சவத்தில் காலையிலும் 10ஆம் நாள் விழாவில் இரவிலும் சாமி மலை வலம் வருவது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விழாவின் போது சாமி அதிகார நந்தியிலும் பஞ்சமூர்த்திகளுடன் முறையே எழுந்தருளி மலையை கிரிவலம் வருவார். ஆடிப்பூர பெருவிழாவில் 10ஆம் நாள் அன்று அம்பாள் எழுந்தருளி மலையை வலம் வருவது வழக்கம். அடிவாரத்திலே மாமல்லபுரம் போகும் பாதையிலே நால்வர் கோயில் உள்ளது. இப்பகுதியினுடைய பெயரே நால்வர் கோயில் பேட்டை என்பது. கல்வெட்டிலே இத்தலம் உலகளந்த சோழபுரம் என்று காணப்படுகிறது. தொண்டை நாட்டுக்குரிய 24 கோட்டங்களுள் இது களத்தூர் கோட்டத்தை சார்ந்தது. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர், சோழர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. இந்த திருத்தலம் மிகவும் கண்டுகளிக்கத்தக்க ஒரு அற்புதமான திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது தோடுடையன் ஒரு காதில் தூய குழைதாழ ஏடுடையன் தலை களனாக இறந்துண்ணும் நாடுடையன் நள்ளிருளில் நடனமாடும் காடுடையன் காதல் செய் கோயில் கழுக்குண்டே என்று பேசுவார். அதே போல நம்முடைய அப்பரடிகள் மூவிலை வேற்கையானை மூர்த்தி தன்னை முதுப்பினக்காடு உடையானை முதலானை மூவிலை வேற்கையானை மூர்த்தி தன்னை முது பிணக்காட்டுடையானை முதலானானை ஆவினில் 5 உகந்தானை அமரர்கோனை ஆளாளம் உண்டு உகந்த அம்மான் தன்னை பூவின் மேல் 4முகனும் ஆளும் போற்ற புணர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே என்று பாடுவார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது நீல நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் தொழுமின்
ஆளுநம் வினைகள் அழுகி அழிந்திட நீல நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் நீதியோடு அறவழியில் வாழ்ந்து இறைவனை வழிபாடு ஆளு வினைகள் அழுகி அழிந்திட நம்முடைய ஆண்டு கொண்டிருக்கிற வினைகள் எல்லாம் அழிந்து போகும். தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காலகண்டன் முறையும் தன் கழுக்குன்ற மேன்பார் நீல நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம் வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காலகண்டன் முறையும் தன் கழுக்குன்றமே என்பார் சுந்தரர். மணிவாச பெருமான் பேசும் பொழுது பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிழாததோர் இன்பமே வரும் துன்பம் துடைத்து எம்பிரான் உனக்கிழாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று பேசுவார். என்ன இப்படி நால்வர் பாடல் பெற்ற திருத்தலம். ஐந்தாவதாக திருப்புகழ், மிக சிறப்பான திருப்புகளுடைய திருத்தலம். வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடுவச்சி பாதபத்ம மீது செச்சை முடிதேய ஆதரித்து வேளைபுக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுற்ற வீரபத்திர காளி வெட்க மகுடமாகாசமுட்ட வீசி விட்ட காளர் பத்தி இமையோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமானே நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி உயனேய ஆதரத்து ஒரு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே என்று பேசுவார் நம்முடைய அருணகிரிநாதர். வள்ளல் பெருமான் நன்னெறியோர் துண்ணு நெறிக்கோர் துணையானை தூய கழுக்குன்றின் இடைமண்ணும் அறிவானந்த மூர்த்தமே என்று பேசுவார். ஆக வேதகிரீஸ்வரர் ஆலயத்திலே 2 திருக்கோயில், ஒன்று மலைக்கோயில், இன்னொன்று தாளக்கோயில். இறைவனுடைய திருநாமம் தாளக்கோயிலிலே பக்தவச்சலேஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி, தலமரம் வாழை, தீர்த்தம் சங்கு. அங்கே மலைக்கோயிலிலே பெருமானுடைய திருப்பெயர் வேதகிரீஸ்வரர், அம்பாளுடைய திருநாமம் அபிராம சுந்தரி, தீர்த்தம் பட்சி தீர்த்தம். அம்பாளுடைய திருநாமம் சொக்கநாயகி அல்லது சொக்கநாயகி என்றும் அபிராம வள்ளி என்றும் 2 பேரிலே அம்பிகை இருக்கிறார். தாளக்கோயிலிலே பக்தவத்சலேஸ்வரர் திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்தோடு இருக்கிறார். அதே போல அந்த ஆலயத்திலே அந்த வலம் வரும் பொழுது மிக அழகான அஷ்டபுஜ துர்க்கை இருக்கிறார்கள். அவர்களையும் வழிபட்டு எல்லோரும் திருவருளால் நல்வாழ்வு வாழ. ஏனெனில் இன்று திருக்கழுக்குன்றம் என்றாலே திருவாசகத்தை நிறைய பேர் பாடி பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றிருந்தாலும் எளிமையாக 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரியும் வண்ணம், அதாவது ஆன்மீகத்திலே முதல் வகுப்புக்கு வருகிறார்கள் அல்லவா, திருமுறை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, அப்படி திருவாசகத்தை வெகுஜனத்திற்கு கொண்டு சேர்த்த நமது மதிப்பிற்குரிய நண்பர் திருக்கழுக்குன்றம் யாரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்ல விரும்பவில்லை என்றால், மணிவாசகருக்கே சித்தர் என்ற பெயர் கிடையாது. இதை பாடி இவர் திருவாசக சித்தர்லாம் போட்டுங்க, அதனால அவர் பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா சித்தர்களுடைய பெயரை சொல்லக்கூடாது அல்லவா. ஆக என் அன்பின் உறவுகளே, எல்லோரும் இறையர்களால் எல்லா நலன்களும் பெற்று வாழ திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். நமச்சிவாய வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.
நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. சும்மா கை தூக்குனாரே பெரியப்பா, என்ன சொல்றாருன்னு தெரியல. நமச்சிவாய வாழ்க ஐயா. சும்மா ஐயா சும்மாதான் கை பட்டு. நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா இந்த திருவள்ளுவர் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அம்மா திருமொழி அம்மா சொல்லுங்க. இந்த தளத்துல 12 வருஷத்துக்கு ஒருக்கா சங்கு வர்றதுங்க, இன்னுமா இருக்குதுங்க? இன்னும் இருக்குங்கம்மா. சமீபத்துல முதல்ல வந்ததெல்லாம் அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆமா, அது காட்டுறாங்க. ஆனா இன்னும் இருக்குங்க. அது வந்துட்டே தாங்கம்மா இருக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. இன்னைக்கும் இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டு முன்ன ஏதாவது வந்ததுன்னு சமீபத்துல. ஆனா நாங்க அதை பத்தி டிவிலாம் காட்டினாங்க. சரிங்கம்மா, எல்லாம் இறையெல்லாம் நல்லா இருங்க. இன்னைக்கு லேசா மழை தூரி இருக்கிறது. கொஞ்சம் இந்த மழையெல்லாம் பெங்களூர்ல இருந்து நமச்சிவாய் வாழ்க கவிதாம்மா. வர்ண பகவான் அன்னைக்குதான் கொஞ்சம் செவி சாச்சிருக்காருங்க ஐயா. ஐஸ் மலை ஐயா. நேத்து இங்க பெங்களூர் ஃபுல்லாவே ஐஸ் மலை தான்யா. ஆலங்கட்டி மலை தான்யா எல்லாமே. யோ, அந்த மலை இங்க அனுப்பிச்சுடு ராஜா. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? நேரத்துல இருந்து அங்கேயே முழுசா வச்சுட்டு இருக்கா. ஆமாங்கய்யா, இதோ இன்னைக்கு கூட மழை. எங்க ஊர்ல வெறும் தூரல் தான் உழுவுது. அப்படிங்களா? நான் சொகநாத சொல்லியிருக்கேன். சொன்ன பிறகு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. நேர்ல போய் இன்னைக்கு தான் மழைக்காக அவர்கிட்ட படிச்சேன். சரிங்க. விஸ்வநாதர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அத்திகட்டி ஆலங்கட்டியோட அனுப்பிச்சுட சொல்லுங்க. கண்டிப்பா. நேற்று பிரதோஷம் கரெக்டா அவரு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் போதே அந்த அளவுக்கு மழையா. அந்த ஐஸ் கட்டி கீழே விழுந்தது. அந்த ஐஸ் கட்டியும் ஒரு அபிஷேகமும் பண்ணிட்டோம். அதுவும் பிரசாதமா நிறைய பேர் சாப்பிட்டுட்டாங்க. ஒரு நல்ல மழையான அந்த ஆளுகிட்ட வர்ணனை முடிக்கொடுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா இறைவன் கிட்ட முறையிடுறேன் ஐயா. கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சியா மரங்கள்லாம் நிறைய. என்ன கண்ணு? காத்தா இருக்குங்க ஐயா. மானம் உருட்டிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வர்ண பகவான் நிறைய வந்தாருன்னா பரவாயில்ல. சொல்லிட்டு இருக்கும் போதே கொட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க ஐயா. வேகமா வர ஆரம்பிச்சிட்டாரு. அங்க பேஞ்சிட்டு மேட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. இங்கேயே வேகமா வரட்டும். ஒரு 4 மழை பெஞ்சா கூட நமக்கு அவ்வளோ இதா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு அவ்வளவுலாம் வேண்டாம். ஒரு 1.5 மழை பெஞ்சதும் மேட்டூர் பக்கம் திருப்பி விடுங்க. சரிங்க ஐயா. எங்க ஊர்ல தண்ணி நீங்க எல்லாம் வெள்ளாம பண்ண முடியும். ஆவாச்சுங்க. ஆமாங்க ஐயா. அங்க தண்ணி வந்தாதான் இங்க விவசாயம் செய்ய முடியும். ஆமா, தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் தண்ணி தரோம். ஐயா, நேத்து முட்டி கால அளவுக்கு தண்ணி தேங்குச்சு ஐயா கோயில் உள்ளே. அவனை வயிற்று